காவியா வந்து லெட்டர் நாளைக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் படிக்கிறது கிளாஸ்ல. அவங்க படிக்க படிக்க காவியா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் கேட்டேன், ஏமா அழுகிறேன்? சார், நான் யாருக்கிட்டையும் சொல்லலை, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லலை. எனக்கு நேற்று வரை எனக்கு தாழ்வு மனப்பான்மை நிறைய இருந்துச்சு சார். நான் என்னவே திட்டிக்குவேன். நான் என்ன பார்த்தாவே எனக்கே கோபம் என்னை பார்த்து. ஆனா ஏன் இந்த தாழ்வு மனமானே எனக்கு தெரியல. ஆனா சார், இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த லெட்டர் நீங்க எழுத சொல்லிருக்கீங்கன்னா எனக்கு தாழ்வு மனப்பான்மை போயிருக்காது சார். எனக்கு மறு ஜன்மம் கிடைச்சிருக்குன்னு சொல்றேன். இந்த லெட்டர் வந்து கான்ஃபிடன்ஸ் மட்டும் கிடைக்கும், எனக்கு மறு ஜன்மம் கிடைச்சிருக்கு சார். நான் உங்களை மறக்கவே மாட்டேன், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. ஸ்ரீதர் வந்து, சார் 4 வருஷமா நான் காலேஜ் படிச்சுட்டு உறுதலையும் மைக்க பிடிச்சு நான் ஸ்டேஜ்ல வந்ததே இல்லை சார். இந்த லெட்டர் எழுதினேன், ஆனா எனக்கு ஸ்டேஜ்ல போடணும்னு நான் நினைக்கவே இல்லை சார். நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார். யார் லெட்டர் படிப்பீங்கன்னு நீங்க கேட்டோன்னே எனக்கு அப்படியே உள்ள பயம். எனக்கு எப்பவுமே பயம் தான் சார். ஆனா இந்த லெட்டர் எழுதுனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல சார். என்னோட கை ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துச்சு சார். இன்னைக்கு நான் நின்று இருக்கிற காரணமே இந்த லவ் லெட்டர் தான் சார். ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஸ்டேஜ்ல போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நிறைய லெட்டருக்கு சாரி கட் பண்ணுவோம். ஏன்னா 3:30 கிவி 3 நிமிஷம் டைம் தான் இருக்கு. நான் இந்த லெட்டர், காவியாவோட லெட்டர் வந்து ஒரு கேர்ள் வந்து படிச்சுட்டு போனோம். ஸ்ரீதர் லெட்டர் வந்து ஒரு பாய் வந்து படிச்சுட்டு போனோம். வரைவா இந்த சாம்பிள் லெட்டர் கேட்டீங்கன்னா இவ்வளோ குட் ஈவினிங் சொல்லுமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு? குட் ஈவினிங் சொல்ல. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. தட் இஸ் லவ் லெட்டர். அவங்க எப்படி எழுதிருக்காங்க, நீங்க உங்க விதத்துல எழுதலாம். பிரியமானவருக்கு ஒரு அன்பின் கடிதம். நேசத்திற்குரிய என் பிரியமே, நான் உன்னை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன், சுவாசிக்கிறேன். இந்த உலகத்தில் நீ எனக்கு எவ்வளவு வெளியேற பெற்றவள் என்பதை அறிந்து கொள்வேன். நான் உன்னை தாழ்வாக நினைத்து விட்டேன். நான் செய்தது தவறு என்பதையும் உணர்ந்து விட்டேன். நீ துக்கப்படும்படியாய் நடந்து கொண்டேன், அதற்காக என்னை மன்னித்துவிடு. நான் உன் தன்னம்பிக்கையை பாராட்டுகிறேன், உன் தைரியத்தை நேசிக்கிறேன். எல்லாரிடமும் அன்பாய் பழகும் உன் குணத்தை இன்னும் நான் அதிகமாய் நேசிக்கிறேன். இந்த உலகத்தில் வெளியேற பெற்றதொன்றான உன் புன்னகை அழகானவள். நீ என் நேசத்துக்குரியவள். நீ சந்தோஷமாகவும் அன்பாகவும் இருப்பதை உண்டவன். என் பிரியமே, மற்றவர்களோடும் எக்காரணத்துக்கும் உன்னை ஒப்பிடாதே. நீ தனித்தன்மை வாழ்ந்தவள், நீ விசேஷமானவள் என்பதை என்னாலும் மறந்துவிடாதே. உன்னை படைத்தவர் உன்னை மிகவும் விசேஷமுள்ளவளாக தான் உருவாக்கியுள்ளார். உன் எதிரியான தாழ்வு மனப்பான்மை என்னும் மதிலை உடைத்தெறிந்துவிட்டு முன்னேறி செல். வெற்றி உன் அருகாமையில் நின்று உன்னை அணைக்க அழைக்கிறது. என் இனிமையானவளே, வெற்றியை நோக்கி செல்லும் உன் பாதங்கள் பிரமிக்கத்தக்கவைகள். என் நேசத்துக்குரியவர்களே, உன் வெற்றியை கண்டு பறிக்க போகும் உன் கைகள் அற்புதத்தின் அடையாள சின்னம். என் ரூபவதியே, நீ 10,000 பேர்களில் சிறந்தவள். உன் லட்சியத்திலே உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லும் உன் முயற்சிக்கும் உன் தன்னம்பிக்கைக்கும் உன் தலை வணங்குகிறேன். அவைகள் பிரமிக்கத்தக்கவைகள். உன் முகத்திலே வாடாத மலரை போல் உன் புன்னகை என்றும் மலர்ந்து கொண்டே இருக்கட்டும். உன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியின் அலை ஓயாமல் அழித்து கொண்டே இருக்கட்டும். குழந்தையை போன்ற உன் மனதை நீ நான் துக்கப்படுத்தாமலும் உன் வெற்றியில் உன்னை பாராட்டுகிறவர் ஆகவும் உன் சருக்களில் உன்னை தேற்றுகிறவராகவும் உன்னை உற்சாகப்படுத்துகிற ஒரு உண்மையான தோழியுமாய் உன்னோடு இருப்பேன் என்று உனக்கு வாக்களிக்கிறேன். உன் இலக்கை நோக்கி பயணம் செய்யும் என் இனிமையானவரை, உன் இலக்கை அடைய என் இன்பத்திற்குரிய மனதார வாழ்த்துக்கள். இப்படிக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் உடன் காரணம். கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல போய் குழந்தைங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பத்தி சொல்லி கொடுக்குது.
அன்புள்ள விண்வெளி ஆராய்ச்சியாளனே, என் காதலுக்கு தகுதியானவனே, மன்னித்துவிடு. உன்னை இது நான் வரை பயன்படுத்த தெரியாமல் விட்டுவிட்டேன். இதற்காக மிகவும் வருகிறேன். மேலும் உன்னை பற்றின கீழ்த்தரமான எண்ணங்களையும் கொண்டு இருந்தேன். ஆனால் புரிந்து கொண்டேன், நீர் ஒரு பொக்கிஷம் என்று. நீ அனைவரிடத்தில் இருந்தும் முற்றிலும் மாறுபட்டவன். உன்னோடு இருக்கும் திறமை பல என ஜொலிக்கின்றது. இருந்தும் உன் மதிப்பு எனக்கு தெரியவில்லை. என்னை மன்னித்துவிடு. இனி இத்தவறின எக்காலம் செய்ய துணிவு கொள்ள மாட்டேன். பெருமைப்படு. உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படும்படி நடந்து கொண்டதற்கு பெருமைப்படு. உன் அசாத்திய புத்தியை கண்டு பெருமைப்படு. உன் திறமையை கண்டு பெருமைப்படு. உன் நிலைவாக்கம் கண்டு பெருமைப்படு. உனது சீரான உலகை கண்டு பெருமைப்படு. நீர் ஒரு பல பொருள் மன்னன் என்பதை கண்டு பெருமைப்படு. நீர் ஓர் கவிதை கலைஞர் என்பதை கண்டு பெருமைப்படு. நீர் ஒரு திரைப்பட கதையாசிரியர் என்பதை கண்டு பெருமைப்படு. நீ பாடலாசிரியர் என்பதை கண்டு பெருமைப்படு. உன் விண்வெளி லட்சத்தினை கண்டு இவை அனைத்தும் கவுன் எனக்கு கொடுத்திருக்கும் பரிசு என்பதை கண்டு பெருமைப்படு. என்னுள் இருக்கும் மனமே, நீர் ஓர் அசாத்தியமான, யாருக்கும் கிடைத்திடாத ஒரு அரியவை சாதனம். எதிர்மறையான எண்ணங்களை அழித்து நேர்மறையான எண்ணங்கள் கொண்டிருக்கிறாய். எனவே உன்னை நினைத்து கர்வம் கொள்கிறேன். உன் மனம் தளராது போராடுகின்றாய். உன் தன்னம்பிக்கையோடு, தைரியத்தோடு, விடாமுயற்சி என்ற போர் வாரோடு இவை அனைத்தையும் நான் ஆதரிக்கின்றேன். எனக்கு நன்றாக தெரியும், இவ்வுலகமே என் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கின்றது. இவை அனைத்தும் தன்னடக்கம் என்று கூறும் என் மூச்சின் வழியில் நடைபெறும் என்பதை உறுதிப்பட தெரிந்து கொள்கிறேன். இப்படிக்கு கே. ஸ்ரீதர். God bless you. Thank you. 7 runs. அவங்களுக்கு 7 runs, இவங்களுக்கும் 7 runs. Okay? Thank you. Right, sir. First point. Okay, சரி, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். லாஸ்ட் ஸ்லைட் மட்டும் காமிக்கிறேன். நாளைக்கு நீங்கள் லவ் லெட்டர் எழுதிட்டு வருவீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லவ் லெட்டர். ஆனால் எனக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? குருதட்சிணை. அதுக்கு பெட்டர் குருதட்சிணை உங்களால் கொடுக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த லெட்டர் வந்து உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ்க்கு கொண்டு போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது ஏன்னா ரீசன் எதுக்கு லவ் லெட்டர் இருக்கணும்னு ஒரு 7 ரீசன் இருந்தது. அது காமிக்கலாம்னு நினைச்சேன், பட் பஸ் மிஸ் ஆகிடும். ஸோ லெட்டர் எழுதிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ ரெண்டு? ஒரு ஆளுக்கு 50 ரெண்டு. ஸோ உங்க டீம்ல 10 பேர் எழுதிட்டு வந்தாங்கன்னா 500 ரன் அந்த மாதிரி. ஓகே, ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட எழுதிட்டு வருவீங்களா? இந்த குருதட்சிணை எனக்கு கொடுப்பீங்களா? ஐ வில் பி வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். டை கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா. இன்னைக்கு யாரும் டை கட்டி இருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கீங்க. நான் டை கட்டல. சரி, நான் கையோட வந்தீங்கன்னா 10 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா. லைன் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தீங்கன்னா 10 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா. ஓகே, சரி. இந்த லெட்டர் எதுக்கு எழுதணும்னு ஒரு ஸ்பீக்கா 2 மினிட்ஸ்ல சொல்லணுமா? இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அன்னைக்கு படிக்க சொல்லுவாங்க. ஸோ அதை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. ஓகே, நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும். இஃப் யூ ரீட் திஸ் லெட்டர் ஆகும். நிறைய பேர் வெளியே அழகு பத்தி தான் நினைச்சிருக்காங்க. ஆனா ஒரு கடவுள் வந்து உள்ளழகு கொடுத்திருக்காரு நிறைய பேருக்கு தெரியாது. மதர் தெரசா வந்து உள்ளழகு, ஐஸ்வர்யா வந்து வெளியாளர். இப்போ நீங்க லவ் லெட்டர் எழுதுறீங்களா, நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்குள்ள உள்ள வந்து எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, கம்பேர் பண்ற கெட்ட பழக்கம் இருக்கா? இந்த லெட்டர் எழுதிட்டீங்கன்னா இனிமே உங்களுக்கு கம்பேர் பண்றது தோணாது. ஏன் தெரியுமா? நானே இவ்வளவு நல்லா இருக்கும்போது நிறைய மற்றவங்களை கம்பேர் பண்ணுவோம். கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா உங்களை பத்தி நல்ல விஷயங்கள் நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா காட் தேங்க்யூ என்னை இப்படி உருவாக்குறதுக்காக கான்ஃபிடன்ஸ். மற்றவங்க உங்களை டிஸ்கரேஜ் பண்ணா கான்ஃபிடன்ஸ் போயிடும். அந்த கான்ஃபிடன்ஸ் வாபஸ் யாருக்கு கொண்டு வருவாங்க? இந்த லெட்டர் தான்.
இந்த லெட்டருக்கு என்ன தெரியுமா சொல்லுவோம்? பேக்கப். கான்ஃபிடன்ஸ்க்கு பேக்கப். இது என்ன தெரியுமா? நீ உன்னை அறிந்தால் உலகத்தை போராடலாம். இருந்தாலும் exactly. நீ உங்களை அறிந்தால் means if you know yourself, you can conquer the world. If you respect yourself, others will respect you. If you respect yourself, the interviewer will respect you and select you. Thank you. See you tomorrow.